பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். உன்னெல்லாம் 1000 ஈவேரா வந்தாலும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் பார்வதி. ஊருக்கெல்லாம் ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் தான் கெடுறது, தான் கெட்டு குட்டிச்சவரா நாசமா போறதை விட்டுட்டு அடுத்தவனையும் சேர்த்து குட்டிச்சவரா கெடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட சுத்திட்டு இருக்கவங்க தான் பார்வதி. ஏன்னா நேற்று நைட்டும் ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போதுமே ரூல் பிரேக் பண்றது தான். ஆனால் அந்த வீட்டில் ரொம்ப மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைன் லாங்குவேஜில் பேசக்கூடாது, மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசுறது, மைக்கை ஆஃப் பண்ணி பேசுறது, இல்லை கேப்சூல் எங்கேயாவது தள்ளி வச்சுட்டு பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது மெயின் ரூல். எதனால் அப்படின்னா 24/7 உங்களை பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே இப்போ வெளியே நம்ம எங்கேயோ ஒருத்தரை பார்க்குறோன்னு வைங்களேன், ஒரு 1 hour பார்க்குறோம், 2 hours பார்க்குறோம், பேசுகிறோம், நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க கூடவே இருக்கும்போது அவங்க யார் எப்படின்ற அவங்களோட அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ரியல் ஃபேஸ் தெரியும் இல்லையா, அதை காட்டுறது தான் இந்த நிகழ்ச்சி. அப்படின்றனால தான் உங்களை எந்த நேரமும் மைக் போட்டிருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மைக்கை கலட்டி வைக்கிறது, இல்லை மைக்கை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ரகசியம் பேசுறது, அப்படி என்ன உனக்கு அந்த ஒரு காஜித்தனம் பண்ணியே ஆகணும்? இல்லை நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ எதுக்கு வந்த? கேம் விளையாட வரல, அவன் கூட சேர்ந்து சுற்றுறதுக்கும் இந்த மாதிரி கேவலமாக பேசுறதுக்கும் தான் வரியா? ஏன்னா நேற்று நைட் ஒரு கான்வர்சேஷன் கமருதீன் அண்ட் பார்வதிக்குள்ளே வருது. லைக் அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பேசுவீங்களா இருப்பீங்களா, அது அரவராகட்டும் பார்வதி ஆகட்டும், 2 நாள் இருப்பீங்களா, நீங்களாம் பேசுவீங்களான்னு கூட தெரியாது அப்படின்னு. ஏன்னா பார்வதி பார்க்குறக்கு அவரோட எக்ஸ் மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் மேலே இருக்கிற லவ் தான் இவருக்கு அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே வச்சு சொல்லிட்டு இருக்காரு. வெளியே போய் அவர் கண்டினியூ பண்ண போகிறாருன்னு தெரியல. அவரே சொல்கிறாரு, நான் வேறு மாதிரி ஒரு பர்சன், நீ வேறு மாதிரி ஒரு பர்சன், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுமான்னு அவருக்கே பல டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போவே கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறார். வெளியே போனதுக்கப்புறம் நம்மளாம் பார்ப்போமா பேசுவோமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்வதி மைக் அப்படியே அவங்களோட மைக்கை கலட்டி வைக்கிறாங்க. அண்ட் அவரோட மைக்கும் தள்ளி விடுறாங்க. அவர் கொஞ்சம் கையில் தள்ளி வச்சிருக்காரு, அதை கலட்டி விடுறாங்க. ஏன்னா மைக்கில் கேட்டக்கூடாதான், அவ்வளோ ரகசியம் சொல்லணும் இல்லையா. ஏன்னா எப்போதுமே என்ன நடக்கும், நம்ம ஜெயிலில் என்னென்ன பண்ணோம், ஸ்மோக்கிங் ஏரியாவில் என்னென்ன பண்ணோம், வேறு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது, இந்த நைட்டு நெக்லஸை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் காஜித்தனம் பண்ணோம், இவ்வளோலாம் காஜி உன் கூட பண்ணிட்டு நான் வெளியே வேறொருத்தனை போய் கல்யாணம் பண்ணுவேனா, லவ் பண்ணுவேனா, நான் ஒருவனுக்காக படைக்கப்பட்டவள், அப்படி இருக்கும்போது உன் கூட இவ்வளோலாம் தடவிட்டு வேற எங்கேயாவது போவேனா அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் என்னென்ன பண்ணினாங்கன்னு சொல்லும்போது அவங்க அந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியக்கூடாது. மக்களுக்கு இப்போ நீங்கள் பேசுகிறது தான் தெரியும், நீங்கள் ஜெயிலில் என்ன பண்ணீங்க, இல்லைனா அந்த லிவிங் ஏரியாவில் எல்லோரும் தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்கல இல்லையா. அந்த மனுஷன் எத்தனை தடவை பிக் பாஸ் சொல்லிட்டாரு, மைக்கை போட்டுட்டு பேசணும், மைக்கை கலட்டிட்டு பேசுறது, கேப்சியூலை மறைச்சிட்டு பேசுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றார். அந்த வாய்ஸ்க்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன் தெரியுமா, அந்த வீட்டுக்குள்ளே வேறு யாருமே உங்களுக்கு ஆறுதலாக, உண்மையான ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே உங்களை காம்படிட்டர்ஸாக பார்ப்பாங்க. ஸோ உங்களோட வீக்னஸ் தெரியுது அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி உங்கள் வீக்னஸை அடிப்பாங்க, இல்லை உங்களை மூஞ்சிக்கு நேராகவே இதுதான் உங்கள் வீக்னஸா அப்படின்னு அடிப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் உங்கள் காம்படிட்டர்ஸ், அவங்க அப்படி தான் கேம் விளையாடுவாங்க. ஆனால் நீங்கள் உடஞ்சி உட்காரும்போது உங்களுக்காக ஒரு குரல் உங்களை காப்பாற்றும். சரி, இது தப்பு இல்லை, இது எந்திரிச்சு வா, வெளியே என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ இங்கே இருக்கிற உன்னை வெளியே எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை தீண்ட விடாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ நீ இந்த கேமை ஆடு, நீ நல்லது பண்ணாலும் இல்லை தப்பு பண்ணாலும் ஒன்று பேசுகிற கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து நீ எந்திரிச்சு வரணும், அதில் நீ போயிடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு குரல் தான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். ஆனால் அந்த குரலுக்கான மரியாதை இந்த சீசனில் சுத்தமாக கிடையாது. அவன் பாட்டுக்கு என்ன வேணாலும் கத்தட்டும், நான் பேசுகிறதான் பேசுவேன் அப்படின்னு பார்வதி பேசுவாங்க. அவர் என்ன சொன்னாலும் நான் மைக்கை கலட்டிட்டு பேசுவேன். அண்ட் அவங்க மட்டும் கலட்டினது பத்தாமல் கமருதீன் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா கூட இந்த கலட்டு அப்படின்னு சொல்லி அவரை கலட்டி வச்சு பேச வைக்கிறாங்க. என்ன அவங்களுக்குலாம் அவ்வளோ திமிரு? எல்லா ரூல்ஸும் படித்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தானே வரீங்க. இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கும், இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு தானே வரீங்க. அதை மீறியும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ காஜின்னு புரியல. இதில் வேறு மேடம் டெய்லியும் கேட்குறது, பிக் பாஸ் ஒரு 30 நிமிஷம் பெர்மிஷன் கேட்டிருக்கல பிக் பாஸ், அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் மைக்கை கலட்டி வச்சுட்டு அவங்களுக்கு பேசணுமா. யார்கிட்ட பேசணும்? கமருதீன் கிட்ட போய் காஜித்தனம் பண்ணணும். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் பெர்மிஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா உனக்கு விளக்கு பிடிக்கிறக்கு வேணா பிக் பாஸை வர சொல்லுவோமா, பிக் பாஸ் அரை மணி நேரம் எனக்காக விளக்கு பிடிங்க, அது மாதிரி தான் இருக்குது. சீரியஸாக அவங்க டெய்லியுமே கேட்பாங்க, பிக் பாஸ் ஒரு அரை மணி நேரம் மைக் கலட்டி வச்சுட்டு பேசணும், அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. இப்போ அதை அவன் என்ன கொடுக்குறது, எனக்கு பெர்மிஷன் நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு பெர்மிஷன் எடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பவே பிக் பாஸ் இவ கேட்குற அந்த டைம்ல செருப்படி கொடுக்கணும். உனக்கு அரை மணி நேரம் கொடுக்கறதுக்கு பதிலாக நீ அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிரு, நீ மைக்கே போட வேண்டாம் அப்படின்னு அவளுக்குலாம் செருப்படி கொடுத்ததா அவளாம் திருந்திருப்பா. அண்ட் ஹோஸ்ட்டும் எதுவுமே கேட்க மாட்டார். ஹோஸ்ட்டும் வாரம் சூப்பராக கேம் விளையாடுறீங்களே, செம்மையாக இருக்கீங்களே, கமருதீன் நீங்கள் பெரிய ஹீரோ, உங்களுக்கு கேர்ள் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, பார்வதி நீங்கள் பெரிய கேமர் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் அவங்கள ஏற்றி விடுங்க சார், அவங்களெல்லாம் கேட்டுறாதீங்க. அந்த மனுஷனுக்கு மரியாதை கிடையாது, ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கிடையாது, மக்களாவது
கிராஷ் ஆகுது அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேசுகிறா. யாருக்குமே மரியாதை கிடையாது, கேட்கவும் முடியாது உங்களால். ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி வேணும். அவளை மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு டிஆர்பி ஏறும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் இருந்திருந்தா இந்த சீசன் வேறு லெவலில் இருந்திருக்கும். அண்ட் இதே அம்மா தான், இந்த பார்வதி மேடம் தான் சொன்னாங்க, அரோரா வந்து ஐடி கார்டு எடுத்து வச்சுருந்தாங்க. அது வந்து பிக் பாஸ் வந்து நோட்டீஸே அனுப்பியிருந்தாரு. ஸ்கூல் டெஸ்ட் அப்போ இவங்களுக்குலாம் ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்களே, அந்த ஐடி கார்டெலாம் எல்லாரும் எடுத்து வச்சிடணும், அதை சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னாங்க. பட் அரோரா எப்போதுமே ஒரு திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி அந்த அவங்களோட ஐடி கார்டையும் எடுத்து அவங்க வச்சுருந்தாங்க. பார்வதி ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து செக் பண்ண வரும்போது அவங்க ட்ரெஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எஸ் இந்த நெக்லஸ் டாஸ்கில் தான் அவங்க திங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உள்ள ஐடி கார்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. அப்போ கேப்டனான ரம்யா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரம்யா சொல்லிட்டாங்க, ஓகே அதை எடுங்க, நம்ம வந்து உள்ள பிக் பாஸ் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு. அதை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசி இன்னும் தோட்டத்தோட என்ன ரகசியம் வருமோ எவ்வளோலாம் வச்சிருக்காளோ அப்படின்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு பார்வதி அண்ட் அரோராக்குள்ள நீ எப்படி அப்படி என்னோட பர்சனல் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பேசுவேன்னு சண்டை வந்துச்சு. ஓகே, அண்ட் நேத்தும் அதை வந்துட்டு சாண்ட்ரா, ரம்யா, பார்வதி 3 பேரும் பேசுகிறாங்க. அவள் மட்டும் என்ன தனி ரூல்ஸ், அவளுக்கு மட்டும் அவள் மட்டும் எடுத்து வச்சுக்குவா எல்லாத்தையும், நாமெல்லாம் இப்போ இடிச்சு வாங்கிங்களா, நாம மட்டும் பிக் பாஸ் சொன்னார்னா ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும், அவள் மட்டும் எடுத்து வச்சுக்குவா, இவளால் நம்ம கேம் அஃபெக்ட் ஆகுது. இந்த ஐடி கார்டை எடுத்து வச்சதுனால இவங்களோட கேம் அப்படியே அஃபெக்ட் ஆயிடுச்சா, இவங்க காஜி தரத்துக்கு அது அஃபெக்ட் ஆயிடுச்சா. ஸோ இவெல்லாம் என்ன பண்ணிட்டா, இவெல்லாம் எதுக்கு இத்தனை நாள் வீட்டில் இருக்கா, நீங்களாம் முதல்ல எதுக்கு இருக்கீங்க, நீங்களே ஒரு பெரிய டாக்ஸிக் நெகட்டிவிட்டி, நீங்கள் இருக்கும்போது அரோராவும் இருந்துட்டு போட்டும். அரோரா ஐடி கார்டு எடுத்து வச்சது தப்பா, ரூல் பிரேக் பண்ணுறாங்க, நமக்கெல்லாம் ஒரு நியாயம், இவளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு பேசுகிற பார்வதி சாண்ட்ரா எல்லாத்த விட ஒரு மெயின் ரூல் பிரேக்கான மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க. ஏன்னா சாண்ட்ராவும் அதே பண்ணாங்க. சாண்ட்ரா அண்ட் வியானா 2 பேரும் ஒரே பாத்ரூம்குள்ளே போய் மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசினாங்க. கேட்டால் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருந்தோம் அப்படின்னு பச்சையாக போய் சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் அப்படி பேசணும், அவன் தெளிவாக சொல்கிறான், நீ வெளியே போனால் நீ கண்டுக்க மாட்ட, நீயே அது பல பேர்கிட்ட சொல்லியிருக்க, நான்லாம் விஜய் இல்லைனா அஜித்துன்னு போயிடுவேன், இவன் இல்லைனா அவன், எனக்கு வெளியே ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு இருக்க. அண்ட் உள்ள நீ அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கும் அது நல்லா தெரியுது. ஆனால் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு கன்றாவியான காதலை வளர்க்கறதுக்கு மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசுறீங்க. அப்போ நீங்கள் இதை பண்ணும்போது நாளைக்கு எப்படி வர அதர் கண்டஸ்டன்ட்ஸ் மரியாதை கொடுப்பாங்க. ஒரு பக்கம் ரம்யா என்னடா ஹோஸ்டே மதிக்காமல் நான் வெளியே போகிறேன் சார், என்னால் இருக்க முடியாது, வெளியே போகிறேன் அப்படின்றாங்க, அவங்கள மறுபடியும் வீட்டுக்குள்ளே வச்சுக்குவீங்க. பார்வதி கமருதீன் வந்து மைக்கை கலட்டி பேசுறது, சைன் லாங்குவேஜில் பேசுறது, இல்லை ஸ்மோக்கிங் ஏரியாவில் போய் சீக்ரெட் பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் கண்டுக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு மரியாதை கிடைக்கும்? அதுவும் இல்லாமல் இந்த சாண்ட்ராலாம் அன்றைக்கி பிரஜின் வெளியே ஓடி போகும்போது போனாங்க இல்லையா, போனவங்கள போகட்டும்னு விட்டுருக்கணும். நீங்கள் அந்த கேட்டை தாண்டி போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. போயிட்டியா நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், இங்கே சின்ன சின்ன விஷயத்த கூட நீ எமோஷனலாக ஒரு விஷயம் தப்பாக ஒரு மூவ் எடுத்து வச்சுட்டேன்னா கூட அது உன்னை பெருசாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது மற்றவங்களுக்கும் அப்போ தான் புரிஞ்சிருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், சாண்ட்ரா வெளியே போகும்போது பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், சாண்ட்ரா பிரஜின் 2 பேருமே போயிருங்க, பிரஜின் எவிக்டட், சாண்ட்ரா வெளியே போனது தப்பு, அந்த ரூல் பிரேக்குக்காக நாங்கள் அவள் அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்கணும். ஃபர்ஸ்ட் சீசனில் பரணின்னு ஒருத்தர் இருந்தார், இவனுங்க பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் எகிரி குதிச்சு வெளியே எப்படினாலும் ஓடிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார் இல்லையா, அப்போ அவரை வந்து நீங்கள் பேசி அவரை அனுப்பி விட்டுட்டீங்க. அந்த மாதிரி இவங்களும் விரக்தின்னு உச்சியில் இருக்காங்க. சாண்ட்ரா அவங்கள அனுப்பி விட்டுற வேண்டியதானே, டெய்லி உட்காந்து கதறிட்டு இருக்காங்க, பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தோம், எங்கள் பசங்க எதுக்கெடுத்தாலும் குழந்தைங்களை எடுக்கிறது, அப்புறம் பசியில் பட்னியில் இருந்தோம் இப்படின்ற ஒரு சிம்பத்தி கார்டை எடுக்கிறாங்க இல்லையா. இவங்க இங்கே உட்காந்து அழுது பசங்களை பற்றி நினச்சி புருஷனை பற்றி அழுகிறதுக்கு, என் பசங்களா பிரஜினா அப்படின்னு வரும்போது நான் பிரஜினுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், நாங்கள் பிரஜின் போயிட்டாரு, உங்களால் இருக்க முடியல, கேட்டை தாண்டி வெளியே போயிட்டீங்க, போய் தொலைன்னு விட்டுருந்துருக்கணும், விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன் மாசாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் அப்போ தான் புரியும் நம்ம ரூல் பிரேக் பண்ணால் இந்த வீட்டில் என்ன நடக்கும், பிக் பாஸுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் நம்ம இந்த கேமுக்கும் மரியாதை கொடுக்கலனா என்ன நடக்கும் அப்படின்றது மற்றவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கும். பட் எனிவேஸ் நடக்கிறதெல்லாம் விடுங்களேன், ஒரு பாயிண்டில் இவங்களெல்லாம் பார்த்து பார்வதியெல்லாம் பார்த்து நான் ஒரு மாதிரி செட் ஆகிட்டேன். பார்வதி நல்லவங்களா இருந்தால் தான் ஒரு மாதிரி என்னது வித்தியாசமாக நடக்குது, ஆடா ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி இருக்கும். பார்வதி இப்படி வன்மத்தை கக்கும்போது எஸ் இதுதான் பார்வதி அப்படின்னு நான்லாம் செட் ஆகிட்டேன். ஆனால் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பாவங்க அவங்க, இவங்க பண்ணுற காஜித்தனத்துக்கும் இவங்க பண்ணுற மொல்ல மாதிரித்தனம் முடிச்சு வைக்கித்தனத்துக்கெலாம் வந்து வக்காலத்து வாங்கி அவங்களுக்காக முட்டு கொடுக்குறாங்க இல்லையா, வேறு லெவல் முட்டு கொடுக்குறாங்க. எஸ் இதுக்கும் முட்டு கொடுக்க வருவாங்க, எஸ் தாராளமாக வந்து முட்டு கொடுங்க. நன்றி.